திருஞான சம்பந்தர் 8 வயசில் ஞானம் அடைஞ்சு சொல்கிறாங்க. ஆமாம். 8 வயசில் ஒரு மனுஷனுக்கு விந்து சுரக்காது. அப்போ எப்படி ஞானம் அடைஞ்சிருப்பார்? 5 வயசுக்கு மேலே ஆளே காணும். அவர் எப்படி ஞானியை எழுத முடியும்? கரெக்டு தான். முற்பிறை நம்மளும் தான் முற்பிறை வந்தாலும் யோகத்தை வந்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு வரலாம்ல. இப்போ ஐயா கூட வந்தார் இல்லையா? ஐயாவுக்கு வந்தார்ல, இப்போ தானே வந்தார். சொல்லுங்கள் பார்க்கலாம். நியாயமான கேள்வி தான் சாமி, நியாயமான கேள்வி தான், நல்ல கேள்வி தான். என்ன அப்படின்னா, யாருக்கு விந்து சுரக்கணும் அப்படின்றது தான் கேள்வி. ஒரு யோகிக்கு அது வேணும். ஒரு அடுப்பு எரிக்கிறோன்னா நெருப்பு வேணும். நெருப்பு என் கையில் இருக்குதுன்னா விறகு வேணும். வெறும் நெருப்பை வச்சு அடுப்பு எரிக்க முடியாது, அது கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிரும். அப்போது என் கையில் நெருப்புக்குது, அதை நீட்டிச்சு வைக்கணும்னா என் கையில் விறகு வேணும். அப்போ நான் யோகம் பண்ண வழி தெரிஞ்சு போச்சு. அந்த யோகத்தில் வரையக்கூடிய நெருப்பை நான் தக்க வச்சுக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா என்ன வேணும்? அந்த விறகு மாதிரி சுக்கிலம் வேணும். சுக்கிலமும் சுரோனிதமும் வேணும். யாருக்கு வேணும்? ஞானிக்கு வேணாம், யோகிக்கு வேணும். ஏன்னா நம்மளாம் இப்போ யோகத்தில் இருக்கிறோம், நமக்கு பேர் யோகி. அப்போ யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்னா யோகிக்கு வேணும். ஏன்னா அவன் மறைஞ்சிருக்கிறான், விறகுக்குள்ளே தீயாக இருக்கிறான், பாலுக்குள்ளே வெண்ணையாக இருக்கிறான். நமக்கு சாமர்த்தியம் இருந்தால் உரசி பார்த்து நீ கட்டையை பற்ற வச்சுக்கப்பா. உனக்கு நெய் தான் வேணும்னா பாலை கடைஞ்சிக்கோ, மூரை கடைஞ்சா வெண்ணெய் வரும். அதனால தான் சிவவாக்கிய சொன்னார், கையில் வெண்ணெய் வச்சுன்னு ஒரு ஊராக சுற்றுறான்டா, இவனை போய் இந்த மாதிரி முட்டாப்பாயில் எங்கே போய் தருது அப்படின்னு. அதனால தான் ஐயா எல்லாம் உனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னது காரணம் என்னென்னா, வெண்ணெய் உனக்குள்ளே இருக்கு. நீ என்ன பண்ணா, உன் உழைப்பை கொண்டு அதை கடையணும், டெய்லி கடையணும். கடைஞ்சா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் அதுலேருந்து நெய் எடுக்க முடியும். ஆனால் நமக்கு சோம்பேறித்தனம், முடியல. ஒரு நாள் கடையிறோம், கடைஞ்ச உடனே கையெல்லாம் விட்டு போகுது, உடனே விட்டுறோம். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, டேய் இதை நீ ஒரு வேலை மாதிரி செய்யாத, இதை ஒரு வேலை மாதிரி செஞ்சேன்னா உனக்கு அலுப்பு வந்துடும். நீ எப்படி செய்யணும்னா, மோர் கடையணும்னா ஒரு மத்து வேணும். அந்த மத்து வேற ஒன்றும் இல்லை, உணர்வு கோல் நட்டு உன் எண்ணத்தை ஒரு கோலாக்கி அங்கே நட்டுடுப்பா. உன் உணர்வு நான் கைத்தால கட்டு. எப்படி கட்டணுமா? உன் உணர்வு அப்படின்னா நான் ஈடுபாட்டோடு பண்ண அந்த விஷயத்த. ஒரு அம்மா அள்ளி அணைச்சி பசியத்தை உடனே மாரில் பால் கொடுக்கலன்னா ஒரு வேலை மாதிரியே செய்வாங்க, ஒரு வேலை மாதிரியே சமையல் செய்வாங்க. பசியை தோணும் அப்படி தூக்கி கிடாசு அப்படின்னு பண்ணுவாங்களான்னா கிடையாது. அவங்க இதை கொடுக்கும்போது ஒரு பேரானந்தத்தை இப்போ இருப்பாங்க இல்லையா, அதுதான் உணர்வு. அப்போது இறைவனுக்கு நமக்கும் எப்படி இருக்கணும்னா, உறவுக்கோள் நட்டு உணர்வு கயிற்றால் முருக கடைப்பா. அப்படி கடைஞ்சினாதான் அதுலேருந்து வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயை வச்சு தான் நீ நெய்யாக்க முடியும். அப்போ இறைவனுக்கு நமக்கும் எப்படி இருக்கணும்? ஒரு உறவு இருக்கணும், அந்த உறவு கூட உணர்வும் சேரணும். புரியுதுங்களா? இப்படி பாடம் பண்ணோம்னா தான் அதுலேருந்து பலன் நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ இது யாருக்கு வேணும்னா, ஒரு யோகி ஆனவனுக்கு விந்துவும் சுரோனிதமும் கட்டாயம் தேவை. ஆனால் ஞானிக்கு தேவையா? அருமில்லாத பூவும் உண்டு அம்மை பாதம் உண்மையே. ஒரு பூ இருக்கணும்னா முதல்ல மொட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் அது பூவாக மாறும். ஆனால் அவர் சொல்கிறாரு, எங்கன்னா ஒரு சில பூ அப்படியே பிறக்கும் போதே பூவாகவே பிறந்துடும், அது முட்டாவே இருக்காதுப்பா அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒருத்தர் தான் ஞான சம்பந்தர். அவங்களுக்கு விந்து வேணாம், சுரோனிதமாக வேணாம், ஞானத்தோட வடிவமாக வந்துடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய மார்க்கம் மட்டும்தான் இதுதான் பாதைன்னு சொன்னதே கிடையாது. எவ்வளவோ ஞானிகள் வந்துக்கிறாங்க, ஒவ்வொரு ஞானியும் ஒரு ஒரு வழியாக சொல்லி போயிருப்பாங்க. காரணம் என்னன்னா, இதுதான் சொன்னாலே அது தப்பு. ஏன்னா எல்லாராலையும் அதை பிடிக்கவே முடியாது. ஏன்னா மனுஷன் ஒவ்வொரு விதமாக இருக்கிறான். அப்போ எல்லாருக்கும் அது பயன் அடையணும், அந்த மார்க்கம் போய் சேரணும்னா 64 விதமாக சொன்னது தான், 63 விதமாக சொன்னது தான் பெரிய புராணத்தில் வர 63 நாயன்மாரோட கதை. இறைவனை அடையத்துக்கு இதுதான் வழி நாங்கள் சொல்லலை. 63 பேரை உருவாக்கி 63 வழியை காட்டிட்டான். ஆனால் எல்லா வழியும் ஒரே ஒரு கயிறை வச்சு தான் சுற்றி வச்சிருக்கிறான். அந்த கயிறது சரணாகதி, இறைவனை தவிர இங்கே வேற ஒன்றும் இல்லை. யார் மார்க்கம் வேற வேற போனாலும் அவங்களோட அடிப்படை தத்துவம் எதுனா சரணாகதி. இறைவனை தவிர இங்கே வேற ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு போனவங்க தான் அந்த 63 பேரும். அப்போது விந்துவும் சுரோனிதமும் யோகிக்கு கட்டாயம். அதனால தான் அவனால்
பக்குவம் அடைய முடியும். ஆனால் ஒரு ஞானி இயற்கையிலே பிறக்கணும்னா அவங்களுக்கு தேவையில்லை. அந்த வடிவம் தான் இந்த யாரே சம்பந்தரோட வடிவம். அதனால தான் இவர் பாடுறாரு. திருநாவுக்கு அப்பர் பெருமான் என்ன பண்ணுறாரு, அவர் குழந்தையிலே அம்மா அப்பா இறந்துடுறாங்க. அம்மா அப்பா இறந்தவுடனே ஒரு வாழ்க்கையில் ஒரு விரக்தி. ஏன்னா அது வந்து ஒரு சாதாரண குடும்பம் இல்லை, அது ஒரு சிவனடியாரோட குடும்பம். அவங்க பாரம்பரியமாக சிவனை வழிபட்டுன்னு நித்திய கால பூஜைலாம் சிறப்பாக பண்ணுற ஒரு குடும்பம். ஆனால் போதாத காலம் திலகவதி அம்மாரும் இவரும் இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா இறந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒரு வேதனை. இவ்வளோ சிவ பூஜைலாம் பண்ணாங்களே, இவங்க ஏன் நம்மளை அனாதை விட்டுட்டு போயிட்டு அனாதை ஆக்கிட்டு போனாங்க. அப்போ அவங்க பண்ணதுக்கு எந்த பலனும் இல்லை. பலனும் இல்லைன்னா இவங்க போன பாதை சரியில்லை, இது தப்பு, இந்த சிவ வழிபாடு இனிமேல் செய்யவே கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு சிறப்பாக இருந்த அந்த சமணர்களோட வழியில் இவர் போகிறார். எப்போ குழந்தையாக போகிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் குழந்தைன்னா சரியான குழந்தை, எதை சொன்னாலும் ஒரு நெருப்பு மாதிரி பிடிச்சிக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. இவரை ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு 60 வயசு ஆகிடுச்சு. அப்போ இறைவன் சும்மா இருப்பானா, இது நாள் வரைக்கும் 6 வயசில் போனவன் 60 வயசில் திரும்பி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறான் இறைவன், இவன் எப்படியாவது திரும்பி வரணும்னு என்ன பண்ணுறாரு, சூளை நோய், அது என்னது வயிற்று வலி, காரணம் இல்லாமல் ஒரு அடுப்பத்து நெருப்பத்திக்கு வயிற்றில் வச்சா மாதிரி காரணம் இல்லாமல் இந்த வயிறு எரியும். அப்போது அவங்க என்ன பண்ண, சமணர்கள் வந்து சாதாரண ஆளே கிடையாது, எல்லா விஷயத்தையும் கரைச்சி குடித்தவங்க. அப்போ அவங்களுக்கு மருந்தும் தெரியும். அப்போ இவருக்கு வயிறு வலி வந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா வைத்தியத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் அவரோட சூளை நோய் போகவே இல்லை. இல்லைன்னு அவங்களும் போராடி பார்க்குறாங்க, மந்திரம் பண்ணுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, எதுலேயுமே சட்டை பண்ணல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க இது மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஏதோ வினை பண்ணிடுற, சரி நீ போ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவர் போகிற போக்கில் விடுறாங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஒரு துன்பம் வரும்போது இது 60 வருஷமாக நான் வாழ்ந்துருக்கிறேன், இந்த சமயம் என்னை காப்பாற்றலை. அப்போ தான் அவரோட அக்கா ஞாபகம் வந்து திலகவதி அவரோட ஞாபகம் வந்து அன்னைக்கு தான் திரும்ப வீட்டுக்கு வந்தார். எப்போ 6 வயசில் போனவர் 60 வயசில் வீடு தேடி வரார். வீடு தேடி வந்து நின்ன உடனே முதல்ல உன்னை நான் சுத்தப்படுத்துகிறேன்னு சிவபெருமானோட பேரை சொல்லிட்டு அவருக்கு முதல்ல திருநீர் அடிக்கிறாங்க. திருநீர் அடித்து அந்த திருநீரை வயிற்றில் பூசின உடனே அது நாள் வரைக்கும் அவரை வாட்டி வதைச்சி இருந்த அந்த நோய் போகுது. நோய் போனவுடனே இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என்னப்பா இது இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணாங்க, ஒன்றுமே சரியாகல, ஆனால் சிவபெருமான் சொல்லி எனக்கு நான் திருநீர் கொடுத்த உடனே என்னை வாட்டி வதைச்சி இந்த நோய் போயிடுச்சு, அப்போ இதுதான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு நான் பண்ண திரும்புகிறாரு. ஆனால் திரும்பினா சும்மா விடுவாங்களா, விட மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் நம்மளை ஏமாற்றி இருக்கிறான், இவ்வளோ நேரம் இப்படி நோயின்னு கத்தின்னு இருந்தவன், எந்த மருந்து கொடுத்தாலும் தீராத நோயின்னு சொன்னவன், அவங்க அக்கா வீட்டுக்கு போனவொடனே இனிமேல் நோய் இல்லைன்றானே, அப்போ இங்கேருந்து போகிறதுக்கே இவன் நம்மளை ஏமாற்றிருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா எல்லாத்தையும் கற்றுக்கினான், இவன் மாற்று மதத்துக்கு போனால் நம்மளை காலி பண்ணிவிடுவான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ராஜாவுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இவரை சுண்ணாம்பு காவாலை தூக்கி போடுறாங்க, யானையை வச்சு மிதிக்க வைக்கிறாங்க, கல்லை கட்டி கடலில் இறக்குறாங்க. எவ்வளோ கொடுமையான பாருங்க. கேட்டால் உயிரை துன்புறுத்தக்கூடாது, எதே அவங்களோட அடிப்படை தத்துவமே அதுதான். ஆனால் இவரு பண்ண கோலத்தெல்லாம் பார்த்தா அதுக்கு முதல்ல அவர் கொலையை பண்ணிடலாம். சுண்ணாம்பு காவால ஒரு உயிரை போட்டால் என்ன ஆகும், யானையை வச்சு மிதிக்க வச்சா என்ன ஆகும், கல்லை கட்டி கடலில் போட்டால் என்ன ஆகும். இவ்வளோதையும் தாண்டி வந்தவர் தான் யார், திருநாவுக்கரசர் சொல்லக்கூடிய அப்பர் பெருமான். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, நான் 6 வயசுல இருந்தேன் வந்திருந்தேன்னா ஒருவேளை பொண்டாட்டி சுகம்னா என்ன தெரிஞ்சிருக்கோம். எப்படி சொல்கிறாரு பாருங்க, பொண்டாட்டி சுகம்னா என்ன தெரிஞ்சிருக்கோம். இப்போ அந்த காலமும் போயிடுச்சு. இப்போ இறைவனை சுகம் என்னன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய உடலும் என்கிட்ட இல்லை. ஏன்னா அந்த பொருள் எதுவும் இல்லை என்கிட்ட. எந்த பொருள், ஐயா சொன்னார் இல்லையா, அந்த பொருள் அவர்கிட்ட இல்லைன்னு அன்றைக்கி வேதனைப்படுறாரு. ஏன்னா இந்த பொருளுக்கு தகுதி இல்லை, போயிடுச்சு. எல்லாரும் மாதிரி சிற்றின்பத்தை அனுபவக்கூடிய தகுதி என்கிட்ட இல்லை. சரி இறைவனை பூச்சலான்னா அந்த தகுதி இந்த உடம்புக்கு இல்லை. ஏன், உள்ளே இருக்கக்கூடிய சுக்கிலம் இல்லை, அந்த தகுதி, அந்த இறைவனை காட்டக்கூடிய தகுதி அதுக்கு இல்லை. அப்போ யாருக்கு வேணும், இறைவனை தேடி தேடி போகணுன்றவங்களுக்கு அதெல்லாம் தேவை. இறைவனை குழந்தையிலே பிடிச்சவனுக்கு இது தேவையில்லை. அப்போ எல்லாராலேயும் ஞான சம்பந்தம் ஆக முடியாது.
ஆனால் எல்லாராலும் யோகி ஆக முடியும். இதுதான் அடிப்படை உண்மை. அப்போது நமக்கு அந்த விந்து ஜபம் வேணும். அப்போ அதை விரயம் பண்ணக்கூடாது. ஒரு காலங்கட்ட வரைக்கும் அதை பண்ணுறோம். இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், சாமி நம்ம பாடம் வாங்க போகிறோம், பாடம் வாங்கணும் கூட. பாடம் வாங்கிறதுக்கு முன்னாடி எல்லாரோடைய முதல் கேள்வி என்ன கேள்வியாக இருக்குன்னா, சாமி நான் நான்வெஜ் சாப்பிடலாமா? என்னவோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி. இவர் இதை விட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளைட் ஏறி நேராக கைலாயத்துக்கு போயிடுற மாதிரி அவங்களோட முதல் கேள்வி எதுனா, சாமி நான்வெஜ் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாதா? சரி சாமி, அப்புறம் நாங்கள் கணவன் மனைவியாக வாழலாமா? நீ வாழ்ப்பா, ஒன்றும் குறையில்லை, சந்தோஷமாக வாழு. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ். ஏன்னா இங்கேயே சில பேர் இருக்கலாம், அந்த கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு கூட இருக்கலாம். ஏன்னா இது சங்கோஜப்படுற விஷயம் இல்லை. ஒரு சந்தேகம் மனசில் இருக்குது, அந்த சந்தேகத்தை தெளிஞ்சிட்டா நான் பாட்டு நேரம் போயினே இருப்பேன். அதுக்கான ஒரு இடம் தான் இது. அப்போ நான் கணவன் மனைவி இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டேன், இனிமேல் அப்படி இருக்கலாமா அப்படின்னா பெரியவங்க என்ன சொல்லிக்கிறான்னா, மாதர் போகம் மாதம் இருமுறை, இது அடையாளம். சரிங்களா? ஆனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் சலுகை கொடுக்குறாங்க. ஆனால் நாம் செய்யக்கூடிய வேலை என்னென்னா, இந்த மாதிரி காலண்டர் பார்த்து உக்காந்துக்க வேண்டிய வேலை இல்லை. நாம் செய்ய வேண்டியதை பாடம் பண்ணணும். பாடம் செய்ய 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 அதுக்கான சூழ்நிலை நம்மளை சுற்றிக்கிற எல்லார் மனசுலையும் பரவும். நமக்கும் எது பண்ணலாம் எது வேண்டான்ற நாலேஜும் வந்துடும். அப்போது பாடம் பண்ணும்போதே வாங்கும்போதே சாமி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா கேள்வியே வேண்டாம். நீங்கள் முதல்ல பாடம் பண்ணுங்கள். பாடம் பண்ண பண்ண நமக்கே தெரிஞ்சிடும் எதை குறைக்கலாம் எதை கூட்டிக்கலான்ற நாலேஜ் அந்த பாடம் நமக்கு கொடுத்துரும். அதனால் இப்போ இந்த கூட்டத்தில் அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் அதை தெளிவுபடுத்திங்க. இங்கே எதுவும் தவறு இல்லை, எதுவுமே தவறு கிடையாது. ஆனால் எதை குறைக்கணுன்ற நாலேஜ் நமக்கு புரியணும். நாளாக 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 ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கலாம், ஆனால் நான் சாப்பிட்ற பொருள்லாம் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ சாப்பிட்றேன் நான், இதையே ஒரு 60 வயசு போது நான் சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டேன். அந்த வயசில் எதை சாப்பிடுவேன்ற பக்கம் அந்த உடம்பு ஏற்றுக்கும், இனிமேல் இதெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு உடம்பே சொல்லும். அந்த மாதிரி முதல்ல பாடம் வாங்குங்க, பாடத்தை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எது வேணும் எது வேணான்றத அந்த பாடம் முடிவு பண்ணிக்கும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். சரிங்களா? இந்த சந்தேகத்தை இதுக்கப்புறம் விட்டுடுங்க. சரியா சாமி? ரைட், சொல்லுங்கள் சார்.